வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இப்போ எங்கே நிற்கிறோம்டா, இப்போ ஒலிம்பிக் பார்க்குக்கு வந்திருக்கோம். ஒலிம்பிக் பார்க்குக்கு வந்து ஒலிம்பிக் பார்க்கில் சுற்றி பார்க்க போகிறோம். இரவு எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஒலிம்பிக் பார்க்கில் தான் 2000 ஆண்டு சிட்னி ஒலிம்பிக் நடந்தது. இது சிட்னியில் இருக்குது. சிட்னி ஒலிம்பிக் இங்கே மிகப்பெரிய கோலாகலமாக நடந்தது. பார்த்தீங்களோண்டா இன்றைக்கு லைட் எல்லாம் போட்டு வடிவ வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்டேடியம் இருக்குது. இந்த ஸ்டேடியத்துக்கிட்ட போய் சுற்றி பார்ப்போம். அதே நேரம் இந்தியாவில் ஃபுல்லாகவே நல்ல லைட் போட்டு வடிவாக இருக்குது. இரவு நேரம் இவ்விடத்தடியில் நாங்கள் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஒலிம்பிக் பார்க்கில் இந்த ஸ்டேடியம் கட்டி கணக்கு விஷயம் கன்சிடர் பண்ணித்தான் இந்த அரீனாவை கட்டினவை. இது மிகப்பெரிய ஒரு உள்ளுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான மக்கள் இங்கே இருக்கலாம். இப்போ கிரிக்கெட், ஃபூடி, T20 அப்படின்னு சொல்லி கணக்கு விளையாட்டுகள் இங்கே நடக்கிறது. இந்த பேங்க்ஸ் அரீனாவில், இந்த அரீனாக்களை இப்போ நாங்கள் போகலாம். இரவு நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்ததால் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்தியாவில் ஒரு ஸ்டேடியத்தில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு ஒரு காப்பி பார்ப்போம். மற்றும்படி இங்கே லைட் போட்டு சில பல மக்கள் பார்க் பண்ணிட்டு நின்று பார்த்து கொண்டிருக்கேன். இந்த அரீனாவில் இப்போ கிரிக்கெட் அதுகள் நடக்குது. ஆனால் இப்போ சிட்னி ஒலிம்பிக் நடந்த மெயின் அரீனா இதுதான். இது கிட்ட போய் பார்ப்போம் என்ன இருக்குண்டு. சிட்னி ஒலிம்பிக் 2000 ஆண்டு நடந்தது. அந்த ஒலிம்பிக்குக்காக கட்டப்பட்ட இந்த பெரிய அரீனா இப்போ 2024 டிசம்பர் மாதம் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். அப்போ வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ஒலிம்பிக் பார்க் கட்டக்கு முதல் இந்த நிலம் ஒரு சதுப்பு நிலமாக இருந்தது. குப்பைகளை கொண்டு வந்து சிட்னியில் உள்ள மாநகரமாக போடுறதுக்கு பயன்படுத்தினது இந்த இடத்த. இப்போ இந்த இடத்துல வீடு வாங்குறதோ என்ன வாங்குறதுனாலும் பெரிய எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான ஏரியாவாக மாறிட்டுது. சிட்னி ஒலிம்பிக் பார்க் இப்போ ஒரு பிஸ்னஸ் சென்டர் மாதிரியும் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த அரீனாக்கு கிட்ட போய்க்க நீங்கள் அதோட பிரமாண்டத்தை பார்க்கலாம். இதில் உள்ளது வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து மேலே வர போய் ஆக்களை கூட்டி கொண்டு போகிற அளவுக்கான ஒரு ஃபெசிலிட்டியோடு தான் இந்த அரீனா கட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இது இந்த அரீனாவில் ஒரு 3-4 இடத்துல இப்படி இருக்கும். ஏனெண்டா குயிக்காக ஆம்புலன்ஸ் வந்து சிட்னி ஒலிம்பிக் நடக்க ஏதாவது நடந்தாலோ அல்லது ஏதாவது ப்ரோக்ராம் நடக்க ஏதாவது நடந்தாலோ மக்களுக்கு எமர்ஜென்சி சர்வீஸ்ன்னு சொன்னால் உடனே ஆம்புலன்ஸ் மேலேயோ கீழேயோ போய் மக்களை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு குயிக்காக வசதி செய்யும் முகமாக தான் இந்த இது கட்டினது. பாருங்கள் அவை எவ்வளோ டீட்டெயிலாக அந்த நேரமே டிசைன் பண்ணி இதை கட்டியிருக்கேன்னு சொல்லி. சிட்னி ஒலிம்பிக் பார்க்குக்கு லிக்கத்திலேருந்து ட்ரெயின் எடுத்து வந்து பார்க்கலாம் இந்த இடத்த. இன்றைக்கு பெரிய மக்கள் இல்லை. ஆனால் இந்த ஏதாவது நிகழ்ச்சியோ அல்லது கன்சர்ட் நடக்க இந்த இடத்துல உள்ள மக்களின் எண்ணிக்கை பயங்கர கூடவாக இருக்கும். இந்த ஸ்டேடியங்கள்ட பேர் எப்போவுமே மாறிக்கொண்டிருக்கும். யார் ரெஸ்பான்ஸ் பண்ணினையோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கும். இப்போ இதோட பேர் அக்வார் ஸ்டேடியம். இதோட பேர் முந்தைய ஏன்செட் ஸ்டேடியமாக இருந்தது. அதுக்கு முதல் வேறு பேராக இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் வேறு காசு பே பண்ணினியோ அதுக்கேற்ற மாதிரியோ ஸ்பான்சர் பண்ணினியோ இந்த ஸ்டேடியத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பேரை மாற்றி கொண்டிருக்கேன். இந்த முகப்புலியை பாருங்க. இந்தியாவில் ஒரு அந்த சர்க்கிள் ஸ்ட்ரக்சர் தூரத்தில் பார்த்தீங்களோன்னா இன்னொரு சர்க்கிள் ஸ்ட்ரக்சர் கட்டியிருக்கேன். அந்த 2 சர்க்கிள் ஸ்ட்ரக்சருமே வந்து எமர்ஜென்சி சேவைக்காக கட்டப்பட்டது. இந்த அரீனா ஒரு 80,000 மக்களுக்கு மேலே கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெரிய அரீனா. சிட்னி ஒலிம்பிக் அந்த மெயின் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த அரீனாவில் தான் நடந்தது. இப்போ இந்த அரீனாக்கில் நாங்கள் இப்போ போக மாட்டோம். இரவு நேர வியூ நீங்கள் சிட்னிக்கு வந்தீங்களோன்னா இந்த அரீனாவை வந்து பார்க்கலாம். மிகப்பெரிய பிரமாண்டமாக இருக்குது. பிரமாண்டமான பில்டிங் இருக்குது. வந்து பாருங்க. அதே நேரம் இந்தியாவில் சிட்னி அந்த ஒலிம்பிக் நடந்த அந்த தூரத்தில் அந்த நிகழ்வுகளுக்கு இதுகள் போட்டு வச்சிங்கன்னா அதுகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் இப்போ இந்தியாவில் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்தியாவில்
இந்த ஹோட்டல் அதுகள் இருக்குது. அந்த ஹோட்டல்களை நீங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்குது. மக்கள் இங்கே வந்து நிற்கிறவ. ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஸ்டேஷன் இருக்குது. இந்த ஸ்டேஷன்லேருந்து லிக்கத்துக்கு ட்ரெயின் போகும். லிக்கமண்ட இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த லிக்கத் இந்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் போகும். நாங்கள் இந்தியாவில் வந்துட்டோம். இங்கே மக்கள் விளையாடி கொண்டு இருக்கணும். ப்ளஸ் அங்கால இன்னொரு ஸ்டேடியம் இருக்குது. அந்த ஸ்டேடியத்தில் ஏதோ நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஏதோ நிகழ்வு மாதிரி. இந்த சிட்னி ஒலிம்பிக் பார்க்குன்றது கணக்க ஸ்டேடியம் இருக்குது. இங்கே கணக்க ஸ்டேடியம்னு சொல்லி வைக்க மெயின் அரீனா இருக்குது. அதே மாதிரி சப் அரீனாஸ் கணக்கு இருக்குது. இது ஒரு சப் அரீனா. இங்கே நான் நினைக்கிறேன் ஸ்விம்மிங் நடக்கிற ஒரு அரீனா நினைக்கிறேன். இப்போ ஸ்விம்மிங் காம்படிஷனோ அல்லது ஸ்விம்மிங் கிளாஸஸோ நடந்து கொண்டிருக்கு நினைக்கிறேன் இந்த ஸ்டேடியத்தில். கிட்ட போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. சிட்னி ஒலிம்பிக் பார்க்கில் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கேன். இதுதான் அது இந்த சிட்னி ஒலிம்பிக் பார்க்குன்ற சைன் முந்தியிலேருந்து இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது இன்னொரு ஸ்டேடியத்துக்கு. இந்த ஸ்டேடியத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல. அந்த ஸ்டேடியத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இங்கே நாங்கள் க்ரேஸியாக ஒரு டிரைவர் ரிவர்ஸில் ஃபாஸ்ட்டாக எடுத்து கொண்டு வர்றேன். இந்த இருட்டில் உங்களுக்கு இது விளங்கும் மாதிரியா இதில் தான் அந்த சிட்னி ஒலிம்பிக் தீபம் ஏற்றினவ. அப்படியே பார்த்தீங்களோண்டா கீழே உங்களுக்கு தெரியும் மாதிரியா சிட்னி ஒலிம்பிக்கில் யார் கோல்டு எடுத்தவையோ தங்கம் எடுத்தவைன்றதெல்லாம் இதில் வந்து போட்டிருக்கேன். இப்படி இதில் பதிச்சிருக்கேன். இந்த கல்லுக்கு பக்கத்தில் என்னென்ன விளையாட்டுக்கு என்னென்ன கோல்டோ சில்வர் எடுத்துன்றது இதில் பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சுன்னா எழுதி போட்டிருப்பேன். ப்ளஸ் இதை சுற்றி ஃபுல்லாகவே ஆக்கள் என்னென்ன தங்கம் வெள்ளி வெண்கலம் எடுத்த ஆக்கள்கிட்ட பேர்கள் ஃபுல்லாகி இந்த இடம் ஃபுல்லாக எழுதி போட்டுப்பாட்டிருக்கு. இந்த சிட்னி ஒலிம்பிக் நடக்க எனக்கு ஞாபகம் வர்றது யாருன்னு சொல்லிட்டுன்னா உமன்ஸில் 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடின மேரியன் ஜோன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன். அவன் தங்கம் ஃபுல்லாகவே பறிபட்டது. அந்த தங்கம் வள்ளி வெண்கலம் பறிபடைக்கு இதில் இருந்தும் அவன் பேர் எடுக்கப்பட்டுட்டது. இப்போ வேறு இது தங்கம் எடுத்தாக்கட்ட ஒரு கலரில் போட்டிருக்கேன். தங்கம் எடுத்தாக்கட்ட பேர் ஜெர்மனிலேயா ஆஸ்திரேலியா பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சேன்னா அவன் பேர் போட்டிருக்கேன். வள்ளி எடுத்தாக்கட்ட பேர் இதில் போட்டிருக்கேன். பாருங்க கொஞ்சம் வள்ளி எடுத்தாக்க முதல் நாங்கள் பார்த்தது வெண்கலம் எடுத்தாக்க. ஸோ ஒவ்வொரு கலரில் இதில் போட்டு வச்சுக்கினேன். இது வள்ளி எடுத்தாவே என்ற பேர் அந்த ஒலிம்பிக் நேரம் இந்தியாவிலையும் இருக்குது. வள்ளி எடுத்தாக்கிட்ட பேர் பார்த்தீங்களோண்டா இந்த இடத்துக்கு இந்த அரீனா அந்த முதல் பார்த்த அரீனாவுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்களோண்டா இது ஃபுல்லாகவே மெடல் எடுத்தாக்கிட்ட பேர் இந்த ஏரியா ஃபுல்லாக போட்டு வச்சுக்கினேன். ஸோ எவ்வளவு மெடல் எடுத்தீனியோ அந்த பேரையும் அந்த கேட்டகரைஸ் பண்ணி வள்ளி தங்கம் வள்ளி வெண்கலம்னு சொல்லி 3 கேட்டகரைசேஷனில் இதில் போட்டு வச்சுக்கினேன். இந்த அரீனாக்கு பக்கத்தில் வந்து திருப்பி பார்த்தீங்களோண்டா தெரியும். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்க அடுத்தது வந்து இதுலேயும் ஒரு டோம் இருக்குது. அது என்ன நிகழ்வுக்காக வச்சுருந்தவ தெரியாது. இந்தியாவில் ஸ்விம்மிங் நடக்கிற இடம் அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. நான் இது என்ன கேமராண்டா DJI Action 5 கேமரா இப்போ வாங்கினேன். DJI Action 5 கேமரா நைட் நேரத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல கேமரான்னு சொன்னவ. அது ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தாங்க. இந்த ஸ்டேடியத்துக்கு இன்னொரு பேர், இந்த ஸ்டேடியத்துக்கு இன்னொரு ஸ்பான்சர் இருக்குன்னு அந்த ஸ்பான்சர்ஸுன்ற பேரை போட்டு தான் இந்த ஸ்டேடியம் இருக்குது. உள்ளுக்கு போகலாம் மாதிரியாக நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம் என்ன உள்ளுக்கு நடக்குதுன்னு சொல்லி. இந்த ஸ்டேடியம் பேஸாக இதை சொல்கிறது ஷோ கிரவுண்ட் ஸ்டேடியம், சிட்னி ஷோ கிரவுண்ட் ஸ்டேடியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களோண்டா இந்த ஸ்டேடியத்தை சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி வடிவாக போட்டிருக்கேன்னு. இந்த டோம் கோல்ஃபாய் அப்படின்ற கணக்கு இருக்குது. இந்த ஸ்டேடியத்தின் பேர் சிட்னி ஷோ கிரவுண்ட் ஸ்டேடியம். கேட்ஸ் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆனால் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து டி என்ட்ரன்ஸ் தான். இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே ஏதோ நடந்து கொண்டு இருக்குது லைட் போட்டு. ஸோ தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு தெரியலை என்ன நடக்குதுன்னு சொல்லி. பட் க்ளோஸ் பண்ணப்பட்டு இருக்குது. ட்ராக் ஈவெண்ட்ஸோ அல்லது
என்னன்னு தெரியலை. நாங்கள் இப்போ வந்து சிட்னி ஸ்டேடியத்துக்கு வரோம். இங்கே T20 நடக்கிற ஸ்டேடியம். ப்ராக்டிஸ் கேம் நடந்து கொண்டிருக்கு, அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். கேம் நடந்து கொண்டிருக்குது தூரத்தில். சிட்னி ஒலிம்பிக் பார்க்கில் இப்போ ஒரு கேம் நடந்து கொண்டிருக்கு. இது வந்து இந்த பிபிஎல்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் நிறைய பிக் பேஷ் லீக்குண்டு ஒன்று இருக்குது, அது நடக்கிறது. ஐபிஎல் கணக்கு இது பிக் பேஷ் லீக். இந்த பிக் பேஷ் லீக்குண்டு ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்து கொண்டிருக்கு. சிட்னி தண்டரும் இன்னொரு டீமும் விளையாடி கொண்டிருக்கு. எனக்கு மற்றது எந்த டீம்னு தெரியாது. சிட்னி தண்டர் விளையாடுறது தெரியுது. இப்போ பச்சை கலரில் நீங்கள் தூரத்தில் பார்க்க தெரியும். சிட்னி தண்டர் விளையாடி கொண்டிருக்குது. இந்த கிரவுண்டை பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இது ப்ராக்டிஸ் நடக்கிற ஒரு ஸ்டேடியம். எப்படி ஸ்டேடியம் வடிவாக வச்சுருக்கீங்கன்னு பாருங்க. புல்லுகள் எல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதில் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது, எப்படி வயரிங் எல்லாம் செய்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லி. எல்லா கிரிக்கெட் கிரவுண்ட், சொக்கர்ஸ் கிரவுண்ட், எந்த கிரவுண்ட்லேயுமே இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இப்போ டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணும். எவ்வளோ லைட் போட்டு விளையாடிக்கணும். நம்ம இதில் எத்தனையோ லைட் இருக்குது. பவுல் போட்டு கொண்டிருக்கேன். இங்கே பேட்ஸ்மேன் நிற்கிறார், அடிக்க போகிறாருன்னு பார்ப்போம். அடிக்கலை. ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதிரைக்கும் நம்பர் போட்டிருப்பீங்க. இந்த நம்பரின் படி தான் டிக்கெட் விற்கிறவ. இங்கே டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து இந்த ஸ்டேடியத்தில் எங்கே இருக்க வேணும்னு சொல்லி பார்க்கலாம். கீழே MCC என்று போட்டிருக்குது. இப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா DD அப்படியே EE என்று சொல்லி போட்டிருக்குது. வாங்குகிற டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து இருக்கலாம். நார்மல் சீட்ஸ் தான். இதில் சீட் நம்பர்ஸ் வடிவாக இதில் போட்டிருப்பின. அந்த சீட் நம்பரில் வந்து இருக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஸ்டேடியத்துலேருந்து போக போகிறோம். கடைசி பந்தை பார்த்துட்டு அது ஒயிட் போர்ட். இங்கே கொஞ்சம் மக்கள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுகளுக்கும் ஒரு நம்பர் போட்டு இருக்குது. கிரிக்கெட் பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்துட்டேன். கிரிக்கெட் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் போய் கொண்டிருக்குது. இங்கே இரவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஸ்டேடியத்தில் தான் BBL நடக்கிறது. மக்கள் கூட்டம் அலமோதும் இங்கே அந்த நேரங்களில். சிட்னி ட்ரெயின் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் சர்வீஸ் அதுகளை விடும். அங்கே பார்த்திங்களோன்னு சொல்லிச்சோன்னா வேறு நிகழ்வுகளும் அந்த நேரம் வழியில் நடந்து கொண்டிருக்கும். ஸோ இந்த ஏரியா நல்லாவே இருக்கும். நீங்கள் மச்சோ ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடக்க இங்கே வரைக்கும் இன்றைக்கும் சில மக்கள் வந்து இந்த ஈவெண்ட்ஸை பார்த்து கொண்டிருக்கேன். இங்கே வேறு அவ்வளோ லைட் போட்டு விளையாடிக்கணும். வெளியிலேருந்து பார்க்கவே தெரியுது இந்த ஸ்டேடியம் அவ்வளோ லைட் போட்டு விளையாடி கொண்டிருக்கேன். இப்போ இங்கே சின்ன பிள்ளைகள் இங்கால விளையாடி கொண்டிருக்கேன். விளையாடுற இடம். மக்கள் வந்து இதில் விளையாடுற இடம்தான். இந்த இரவிரவாக விளையாடலாம். அதுக்காண்டி தான் செட் பண்ணி வச்சுக்கினேன். DJ and ஆக்ஷன் கேமரா அண்ட் ஸ்டெபிலிட்டி, அந்த நைட் ப்ளோ பண்ணாமல் எடுக்கிறது வந்து நல்லா இருக்கிறத பார்க்க இருக்குது. இலவசமாக இங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக கட்டப்பட்ட அந்த தண்ணி, இதில் வந்து எல்லாருமே தண்ணி குடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறது வாலிபால் கோர்ட். வாலிபால் விளையாடிட்ட மக்கள் போய் கொண்டிருக்கேன். இந்த இன்னொரு ஸ்டேடியம் இருக்குது, இந்த ஒலிம்பிக் பார்க் ஸ்போர்ட்ஸ் ஹால்ஸ்ன்னு சொல்லி. இதுக்குள்ள வாலிபால், பேட்மிண்டன் விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டியோடு இருக்குது. மக்கள் இங்கே வந்து இரவு அப்போ வாலிபால், பேட்மிண்டன் விளையாடுறவ. இங்கே
வந்து விளையாடிட்டு போகிற மக்கள் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் வச்சுக்கிறதால ஒரே சவுண்டாக போய்கொண்டிருக்கு. இதில் வீடியோடு கேட்க ஸ்போர்ட்ஸ் கார்ன்ற சவுண்ட்ஸ் தான் கூட வந்து கொண்டிருக்கு. பாருங்க, சிட்னி ஒலிம்பிக் பார்க்க வடிவாக இருக்குது இரவு வேலையில்ட்டு. நீங்களும் வந்தீங்களோன்னா சிட்னி ஒலிம்பிக் பார்க்க பகல் நேரமும் வந்து பாருங்க, அதே நேரம் இரவு நேரமும் வந்து பாருங்க. உள்ள பியூட்டியை பார்த்தீங்களோன்னா டிசேபிலிட்டிக்கு ஆக்களுக்குண்டே ஒரு பஸ் அக்சஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த பஸ் அக்சஸ் பாயிண்ட்ஸில் கூட அவைகளுக்கான வசதிகள் எல்லாம் செய்து வச்சுருக்குன்னு. இப்போ பாருங்கள், அரீனாவை இதில் இந்த தூரத்தில் இருந்து மேலே ஃபுல்லாக கிளவுடு. அந்த அரீனாவுக்கு நேரம் தான் ஸ்டேஷனும் இருக்குது, சிட்னி ஒலிம்பிக் பார்க் ஸ்டேடியம். சிட்னி ஒலிம்பிக் பார்க் மெயின் அரீனா இதில் இருக்குது. பார்த்தீங்களோண்டா இதில் பல விதமான டெக்கரேஷனோட இதுக்கு இஞ்சால பார்த்தீங்களோண்டா இதுதான் சிட்னி ஒலிம்பிக் பார்க் ஸ்டேஷன். சிட்னி ஒலிம்பிக் பார்க் ஸ்டேஷன் இந்த நேர உள்ள ஸ்டேஷன் தான். இதில் இறங்கி நேர அரீனாவில் வந்து மச் பார்த்துட்டு போகலாம். பக்கத்தில் தான் இது இருக்குது. அவ்வளோ வடிவாக செய்து வச்சுக்கிறேன். இரவு நைட் வியூவை பார்த்துக்கே உங்களுக்கு வடிவாக தெரியும். டீன்னு போட்டு தான் ட்ரெயின். இதுதான் சிட்னி ஒலிம்பிக் பார்க் ட்ரெயின் ஸ்டேஷன். சிட்னி ஒலிம்பிக் பார்க் வர்றேன்னு சொன்னால் இந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தீங்களோண்டா சரி, வந்து மீதி விடயங்களை பார்க்கலாம். சிட்னி ஒலிம்பிக் பார்க். வெல்கம் டு சிட்னி ஒலிம்பிக் பார்க் அண்ட் சிட்னி ஒலிம்பிக் பார்க் ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் மெயின் அரீனா இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த ஸ்டேடியத்தை. ஸ்டேடியம் டூர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தால் அந்த ஸ்டேடியம் டூரும் நீங்கள் செய்யலாம். மேலே நல்ல க்ளவுட் பயங்கர ஸ்பீடாக மூவ் பண்ணி கொண்டிருக்குது. ஒலிம்பிக் பார்க் ஸ்டேடியம் இந்த இரவு நேர டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே என்ன, இந்த ஒலிம்பிக் பார்க் ஸ்டேடியம் நைட்டில் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தேவைப்பட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணுமென்று நீங்கள் நினச்சிங்களோன்னு சொன்னால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை அடுத்த முறை ட்ரைவ் பண்ணி உங்களுக்காக போடுறேன். இப்போ கடைசியாக ஒரு பஸ் வருது, எங்கே போகுதுன்னு தெரியலை. நியூ டவுனுக்கு போகிற பஸ். இந்த ஒலிம்பிக் பார்க் டூரை இதோட நிறைவு செய்வோம்.